குழந்தைகள் செல்போன்களில் அதிக கவனம் செலுத்தாமல் நாள்தோறும் 45 நிமிடம் செல்போன்களை தொடாமல் விளையாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலாளர் மேகநாத ரெட்டி அறிவுரை. சென்னை நந்தனம் பகுதியில் அமைந்துள்ள கோப்ளே ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானத்தில் ரோட்டரி சங்கம் சார்பில் பிகில் பால் சீசன் 2 போட்டிகள் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலாளர் மேகநாத ரெட்டி IAS சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிகில் பால் சீசன் 2 போட்டிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் சென்னை ரோட்டரி கிளப் ஆளுநர்கள் தேவேந்திரன் மற்றும் வினோத் சரோஜி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் மேடையில் பேசிய மேகநாத ரெட்டி IAS, ஒரு விளையாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறையினருக்கு கல்லூரி, பள்ளிகளுக்கு அந்த விளையாட்டினை கொண்டு சென்றால் மட்டுமே அது சாத்தியமாகும். பள்ளிகளுக்கு சென்று தங்கள் அறிவு திறமையை வளர்த்துக் கொள்ள முடியும். ஆனால் ஒழுக்கத்தையும் நல்ல கட்டுப்பாட்டையும் விளையாட்டு மைதானங்களில் மட்டுமே மாணவர்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்றார். மேலும் நாம் எந்த ஒரு உயரத்திற்கு சென்றாலும் நமது உடல் தகுதி வாய்ந்ததாக இல்லை என்றால் நம்மால் என்றும் தகுதி உடையவனாக மாற முடியாது என்று குழந்தைகள் செல்போன்களில் அதிக கவனம் செலுத்துவதை தவிர்க்க வேண்டும். மாறாக மாணவ மாணவிகள் தினமும் 45 நிமிடமாவது தங்கள் அலைபேசியை தொடாமல் விளையாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலாளர் மேகநாத ரெட்டி IAS குறிப்பிட்டார். நீங்க கிளாஸ்ல கத்துக்கிறதோ அல்லது ஒரு டியூஷன் சென்டருக்கு போய் கத்துக்கிறதோ அல்லது ஒரு காலேஜ்ல கத்துக்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. உங்க ஆட்டிடியூட், நாலேஜ் மட்டும் இருந்தால் பத்தாது. நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருக்கீங்க, ஒரு 10 பேர் கூட எப்படி இருக்கீங்க, டீம் மெம்பர் இருக்கீங்களா இல்லையா, கஷ்டப்படுறீங்களா இல்லையா, அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கா இல்லையா, டிசிப்ளின் இருக்கா இல்லையா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஓன்லி பிளே கிரவுண்டில் தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் இங்கே வந்தது வந்து ஏதோ அவங்க கூப்பிட்டாங்க, நான் வந்தேன், பிக்கில் பால் என்ன தெரிஞ்சுக்க, அது ஒரு விஷயம். பட் ஆனால் யூ கேன் மேக் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். வெவ்வேறு ஸ்கூல்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, மேக் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டீமாக எப்படி விளையாடணும், வாழ்க்கையில் டிசிப்ளினாக எப்படி இருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். And most important, நான் உங்கள் வயசில் இப்போ சொல்கிறேன், it might be registered with you, there is nothing more important than physical fitness in life.